அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். பரதனுக்கு பதிலாக சத்துருக்கணன் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கை செய்யட்டும் என முனிவர்கள் யாவரும் கூறுவர். பாடல் எண் 939. அன்பொழியே குளிர்ந்திடுவாய், ஆதவராய் மலர்வாய், துன்பம் இது நீக்கிழவன் துணையுடனே புலர்வாய், நின் தம்பி சத்துருக்கன் நின் பணியே விளைப்பின், நன்மை என்றே அவர் முடித்தார் நன்னெஞ்சை பழித்தே. இதுவே 939வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அன்பொழியே குளிர்ந்திடுவாய், ஆதவராய் மலர்வாய் என்ற முதல் வரிக்கான விளக்கம். அன்புமிக்க ஒளி உருந்திய கதிரவனாய் திகழக்கூடிய எங்கள் மன்னனே, நீ உன்னுடைய உள்ளத்திலே தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கை செய்ய முடியாத காரணத்தால் ஏற்படக்கூடிய துன்பத்தையும் சினத்தையும் அகற்றிவிட்டு குளிர்ச்சி அடைவாய். அவ்வாறு குளிர்ச்சி அடைந்த ஆதவனாய் நீ மலர்ச்சி அடைவாய். துன்பம் இது நீக்கிழவன் துணையுடனே உணர்வாய். உன்னுடைய உள்ளத்திலே தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச்சடங்கை செய்ய முடியாமல் ஏற்படக்கூடிய அந்த காரணத்தால் ஏற்படக்கூடிய துன்பத்தினால், அந்த துன்பத்தினால் நீ வேதனை அடையக்கூடிய அந்த சூழ்நிலையும் உன்னுடைய துன்ப வேதனையை நீக்கக்கூடிய திறம் மிக்கவனாகிய உன்னுடைய இளவர் என்கிற உன்னுடைய தம்பியாகிய சத்துருக்கணனின் துணையுடனே நீ அந்த பணியை தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச்சடங்கை நீ செய்து கதிரவனானவன் துன்பமாகிய இருளை நீக்கக்கூடிய கதிரவனானவன் தன்னுடைய துன்ப இருளில் இருந்தும் விடுபட்டு விடிய விளைவிக்கின்ற கதிரவனாக எழுச்சி அடைவதைப் போலவே நீ ஒரு விடிகதிராக உன்னுடைய துன்ப இருளையும் நீக்கி எழுகின்ற விடிகதிராக நீ எழுச்சி அடைவாய். நின் தம்பி சத்துருக்கன் நின் பணியே விளைப்பின், உன்னுடைய தம்பியாகிய சத்துருக்கன் நீ செய்ய வேண்டிய பணியாகிய உன் தந்தைக்கு ஈமச்சடங்கு செய்யக்கூடிய அந்த பணியை உனக்கு பதிலாக செய்தான் என்றார். நன்மை என்று அவர் முடித்தார் நன்னெஞ்சை பழித்தே. உனக்கு பதிலாக உன் தம்பி உன் தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த ஈமச்சடங்கை செய்தால் அதனால் நலம் விளையும், அது நன்மை பயக்கும் என்று கூறி அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளை முடித்துக் கொண்டனர். ஆனால் அவ்வாறு அவர்கள் பேசிய வார்த்தைகளால் அந்த நல்ல நெஞ்சம் கொண்டவனாகிய பரதனுடைய உள்ளத்தை அது வேதனைப்படுத்தும். அந்த உள்ளத்தை குறை கூறி பேசுவது போல, பழித்து பேசுவது போல அது ஆகும் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்காமல் அவ்வாறு பேசினர். இதுவே 939வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 940வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியே இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்களிடம் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.